அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் தலைக்கறி பால் கறி வைக்க போகிறோம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயமாக நான் சேர்த்துருக்கேன். இது 3 கிலோ தலைக்கறி மட்டன். இப்போ இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த குழம்புக்கு. இப்போ இது ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். அது வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எதுவும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. பால் கறி குழம்பு போது பெரிய ஒரு 2 சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளி வதக்கிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம மட்டன் தலைக்கறியை சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மிளகாய் பொடிலாம் சேர்த்து போகிறது கிடையாது. வெறும் இஞ்சி பூண்டு மசாலா மட்டும்தான் சேர்த்து போகிறோம். மிளகாய் பொடி சேர்க்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா தான். இப்போ இது நல்லா புரட்டி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா புரட்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கறி மசாலா தூள். இது வீட்டிலே அரைச்ச தூள். இதை கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த விருப்பமான எந்த தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மட்டும் தவிர. இப்போ நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் மசாலா போட்டு நல்லா வதங்கி வச்சுட்டாருங்க. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு விசில் வச்சுக்கோங்க. நான் இதை 6 விசில் வச்சுக்க போகிறேன். பாருங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ மட்டன் தலைக்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றிக்கிடலாம். இப்போ ஒரு சட்டியில் மாற்றியாச்சு. இந்த பால் கறி இதில் தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. இதை மிக்ஸி அரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் தான் ஹைலைட்டு. இப்போ இது கொதி வரட்டும் பார்க்கலாம். இப்போ இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்துக்குருவோம். இப்போ மல்லித்தலை சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பால் கறி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மட்டன் தலைக்கறி பால் கறி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி இன்னொரு மினி விளக்கில் பார்க்கலாம். பாய்.